கைஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற V5 ஷர்ட்டோட 3 பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2 பார்ட் பார்க்குறேன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துங்க. அது 2ஓட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த 2 லிங்க்கையும் தொட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த பார்ட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது கிளியராக பிடிக்கும். செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து BL1 ஷர்ட்ஸ் வரும். ஓகே, இப்போ வாங்க டேரெக்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. அப்போ தான் இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். இப்போ ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் ஸ்டேஜில் என்ன பார்த்தோம்னா, ஏன்டன் பேச ஸ்டார்ட் பண்ணிப்பான். அது லைட்டாக வீக்கு கேட்கும். வீக்கு ஏன்டன் தான் பேசுகிறானா அப்படிங்கிற டவுட் வந்திருக்கும். ஏன்டன் மடியில் படுத்துருக்கப்ப நீங்கள் இந்த சைடு ஒரு மடியில் படுத்திருப்பீங்க. வந்து கண்ணாடியை பார்த்துட்டு ஷாக் ஆகிருப்பான். அதோடு நிறுத்திருந்தோம். இப்போ ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்படி இந்த கண்ணாடியில் பார்த்துட்டே இருக்கான். அவன் மடியில் வந்து ஒரு வெள்ளை உருவம் படுத்துருக்கு. பட் அதில் வந்து ஒரு ஆவி மாதிரி போயிட்டே இருக்காது. அந்த ஸ்க்ரீனில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அந்த உருவம். அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கில் இருக்கான். வீக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறவனும் தெரில. அவனுக்கு பயமாக இருக்கு. அவன் லேப்பை பார்த்தா தெரில. பட் அந்த அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க கண்ணாடியை பார்த்தா தெரியுது. வீக்கு அள்ளு விட்டுச்சு. அப்படியே ஏன்டன் லைட்டாக தூக்கி உட்கார வைக்கிறான். ஏன்டன் இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கு. பொறுமையாக எந்திரிக்கிறான். நீங்களும் அப்படியே எந்திரிக்கிறானேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. வீக்கு உயிர் அப்படியே பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படியே அந்த உருவம் நம்மளே பார்த்துட்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? வீக்கு செம்ம பயம். பொறுமையாக அப்படியே இறங்குறான். நீங்கள் பார்த்துட்டே இருக்குங்க. அந்த கண்ணாடியை பார்த்துட்டே போகிறான். நீங்கள் இவன் என்ன பார்க்குறான்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியல. நீங்கள் கண்ணாடியில் என்ன இருக்குது, இவன் கண்ணாடியை விசித்திரமாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்துட்டே இருக்கீங்க. வந்துட்டு ஏன்டன் வா அப்படிங்கிறான். இறங்கி போகும். ஏன்டனும் சரின்னு சொல்லிட்டு வேறு கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு அது போகுது. அந்த டோருக்கு வெளியே குடு ஓடிட்டான். ஏன்டனை வேறு தூக்கிட்டு ஓடிட்டு டப்புன்னு அந்த கதை வேறு அடிச்சுட்டு ஓடிருப்பானிங்க. இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே பொறுமையாக நீங்கள் அப்படியே பறந்துட்டு தான் போயிட்டுருக்கீங்க. உங்களை பார்க்கல. ஏன்னா அவனுக்கு இப்போ இப்படி டேரெக்டாக பார்த்தா தெரியல. குடுகுடுன்னு கீழே ஓடிட்டு கீழே இருக்க கண்ணாடியில் அப்படியே அவனை பார்க்குறான். அந்த மாடியிலேருந்து அப்படியே நீங்கள் வர்றது தெரியுது. உயிர் போகிற மாதிரி இருக்குது. ஐயோ, இது என்ன வருது ஏன்டன் அப்படிங்கும்போது ஏன்டன் கொலைக்காமல் அமைதியாக பார்க்குறான். ஏன்டன் நாய் கண்ணுக்கு பேய் தெரியும்னு சொல்லுவாங்களே, உன் கணக்கு தெரியுதா? அங்கே ஒரு வெள்ளைக்குள்ள உருவம் வருது. ஏன்டன் தெரியுதா அப்படிங்கிறா. ஏன்டன் உடனே வயன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்டன் நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி ஷாக்காக பார்க்கும்போது அது நீ பயப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லும்போது அப்படியே கையெல்லாம் ஷிவர் ஆகுது. வேகமாக அந்த டோர்கிட்ட ஓப்பன் பண்ணலான்னு ஓடுறோம். கரெக்டாக டோர் லாக் ஆகிடுச்சு. ஏன்டன் உங்களை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுற, டோரை ஓப்பன் பண்ணு. அவன் எங்கே போகிறான்? அவன் என்னை பார்த்துட்டானா? அவன் உன்னை பார்த்துட்டான் போல. நான் கேட்குறேன், நீ ஏன் டோரை க்ளோஸ் பண்ணுற அப்படி கேட்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அவன் பயத்தில் ஏன்டனை பார்த்துட்ருக்கான். ஏன்டன் அப்படியே கேஷுவலாக உங்கள்கிட்ட பேசுகிறான். எப்படி பயந்துட்டு ஏன்டன் யார்கிட்ட பேசுகிற அப்படிங்கும்போது வயன்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஏன்டன் உனக்கு நிஜமாக தெரியுதா? தெரியுது வயனை அப்படி சொல்லிட்டு ஏன்டன் பார்க்குறான். ஏன்டனுக்கு வந்து நீங்கள் நார்மலாக தெரியுறீங்க. அந்த கோஸ்ட்டு மாதிரிலாம் தெரில. அவங்கள பார்த்துட்டு நீ பயப்படாத, நீ பயப்படுறனால தான் அவருக்கு டோரை லாக் பண்ணிட்டான். நீ வா உட்கார, ஒன்றும் செய்ய மாட்டா அப்படின்னு இப்படி பயத்துலேயும் ஏன்டனையும் பார்க்குறான். ஏன்டன் வந்துட்டு உட்காரு எப்படி சொல்லுது. இப்படி வந்து பயத்துலேயே இந்த சோஃபா கிட்டே வரான். நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. எப்படி ஏன்டன் பார்த்துட்டு ஏன்டன் கிட்டே வந்தால் சொல்லி ஏன்டன் சொல்லுடா அப்படி சொல்லிட்டு அவன் பொறுமையாக போய் உட்காரான். உனக்கு அவள் தெரியிறாளா அப்படி சொல்லி ஏன்டன் கேட்கும்போது தெரியிறா. ஏன்டன் எனக்கு பயமாக இருக்கும். தயவு செய்து உன் ஃப்ரெண்டாக இருந்தால் போ சொல்கிறா அப்படிங்கும்போது வயன் அவன் என்னை பார்த்து பயப்படுறான். ஏன் என்னை பார்த்து பயப்படுறான்? நீ நார்மலாக பேசு. அவன் ஏன் என்னை பார்த்து பயப்படுறான் நீ கேளு. ஏன் பயப்படுற? ரெண்டா அப்படி ஒரு உருவத்தை பார்த்தா ஐயோ பயமாக இருக்கா. ப்ளீஸ்டா உன் ஃப்ரெண்டாக இருந்தால் போ சொல்கிறா, அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. வயன் ஒரு 10 நிமிஷம் இப்போ நான் வீட்டை பேசிக்கிறேன். 10 நிமிஷமா அப்படி சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மட்டும் கேட்குது. ஏன்டனை பார்த்துட்டு வாய்ஸ் கேட்குது அப்படிங்கும்போது இவன் வாய்ஸ் அவனுக்கு கேட்குதான். நான் மனசு வச்சு அவன் கேட்டுக்கலாம். இப்படி அதெல்லாம் கேட்க பயமாக இருக்குது. இப்போ தான் அந்த கான்வர்சேஷனே கேட்க ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மரண பீதியில் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. அந்த கண்ணாடியில் பார்க்குறான். அந்த உருவம் தெரியல. உடனே ஃபோன் ஆட் பண்ணுறான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டன் கேட்குது. ஏன்டனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேமராவை சுற்றி பார்க்குறான். பார்த்தா அந்த ரூம் கிட்டே நீங்கள் அவன் ரூம் கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அது இப்போ தெரியுது. ஏன்டன் நீங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டன் காட்டுறான். ஃபோனில் பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி பிளர்ராக அந்த மாதிரி ஒரு ஒயிட் உருவமாக தெரியுங்க. தவிர உங்கள் ஃபேஸ்லாம் தெரியல. இல்லையே, அவள் பார்க்க இப்படி இருக்க மாட்டாவி. அவள் அழகாக இருப்பானா? ஃபேஸ் பார்த்தேன்ல அப்படிங்கும்போது பார்த்தியா? ஆனால் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அவன் கேமராக்கு இங்கிட்டு அப்படியே ஏன்டன் இப்படி தலையை எடுத்துகிட்டு பார்க்கலாம். அவனுக்கு நார்மலாக தெரியுது. அது வயன்தான், உனக்கு தான் தப்பாக தெரியுது. அப்புறம் ஒய்யண்ணா அப்படி சொல்லிட்டு அப்படியே பயத்தில் ஏன்டன் பார்த்துட்டு ஏன்ட்டு நம்ம வெளியே போயிடலாம். ஏன்டன் வேணாம் நம்ம இங்கே இருக்கலாம். வாயின் ஒன்றும் பண்ண மாட்டான். போயிடலாம் ஏன்டன்.
ஏன்டன் சரி நீ டோர் ஓப்பன் பண்ண ஜிமினை பார்க்க போகிறான் அப்படின்னே. எதுக்கு அப்படின்னானே. சும்மா தான் அப்படின்னே. சரின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த டோர் லைட் அப்படி ஓப்பன் ஆகிற சவுண்ட் அப்படியே கேட்குது. ஃபுல்லாக டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்டனே இறக்கி விட்டு ஓடிட்டான். ஏன்டன் அவன் பயந்துட்டான். தெரியுது நீ தானே அவனை காப்பாற்றி விட்டு. நீ ஏன் அவனை பயமுறுத்துகிற மாதிரி பண்ணுற? நான் ஒன்றுமே பண்ணலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அழகும் உங்கள் கையை கல்லாம் மடிச்சு இப்படி ஃபேஸ் பவுட்டியாக வச்சுக்கிறீங்க. எதுக்கு அவனை பயமுறுத்துறேன்? நான் எங்கே பயமுறுத்துறேன்? நார்மலாக தானே இருக்கேன். இல்லை அவன் ஃபோனில் ஒன்று காட்டினான். நீ ஒரு மாதிரி பிளர்ராக தெரிஞ்சு தெரியுமா? அவன் அதை பார்த்து பயந்துட்டான். அப்புறம் அப்படிங்கிறியா? ஆனால் நான் நார்மலாக தானே இருக்கேன் அப்படிங்கும்போது சரிவா அவனை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நடந்து வருது. பின்னாடியே நீங்கள் வந்து என்கிட்ட பின்னாடி தான் வந்துட்டுருக்கீங்க. எப்படி பயத்தில் போய் காரில் உட்காந்துருக்கா. காரே எடுக்க அப்படியே அந்த டிரைவர் சீட் இருக்குல்ல அதில் உட்காந்து அந்த ஸ்டேரிங்கில் அப்படியே தலையை வச்சுட்டு படுத்துட்டான். என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. பயமாக வேறு இருக்குது. அவன் ஹேண்ட்லாம் ஷிவர் ஆகுது. அவனுக்கு தெரியும் காரை எடுத்தால் கண்டிப்பாக நம்மளால் கொஞ்சம் கூட ஓட்ட முடியாது. அப்படியே அந்த ஷிவரிங்கில் உட்காந்துருக்கப்போ ஏன்டன் வெளியே நிற்கிது. இப்போ ஏன்டனை பார்க்கவே பயமாக இருக்குது. இவன் என்ன பேர் கூடலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறான் அப்படி இருக்குது. அப்படியே வந்துட்டு பொறுமையாக அந்த சைட் மிரரில் பார்க்குறோம். நீங்கள் ஏன்டன் பின்னாடி நிற்கிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தா உங்கள் உருவம் தான் தெரியுது. அப்படின்னு அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கான். அவன் வெளியே வந்துட்டா அவனுக்கு தெரியுது அப்படின்னு மட்டும் ஏன்டன் கேட்குது. தெரியுது இப்போ நார்மலாக தான் தெரியுது அப்படின்னானே. நான் நார்மலாக தான் தெரியுவேன் அப்படின்னானே. உங்களை பார்க்குறேன். இப்போ வந்து உங்கள் வாய்ஸு கேட்குது. நீங்கள் கண்ணுக்கு தெரியுறீங்க. அப்படியே ஷாக்கில் உங்களை பார்க்குறான். டபக்குன்னு இந்த சைடு சீட்டில் தான் இப்படி அந்த சைடு சீட்டில் விழுந்துட்டான். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. ஏன்டன் குலைச்சிட்டே இருக்கான். ஏன்டன் குலைக்காத பேசு அப்படின்னானே. அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஏன்டன் கேட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் வந்து அப்படி லைட்டாக ஏன்டனை பறக்க வைக்கிறீங்க. நீங்கள் சொடக்கு போட்டோன்னே ஏன்டன் பறக்கிறான். ஏன்டன் பறந்து டேரெக்டாக போய் மலையை விழுறான். ஏன்டன் இப்போ அந்த உருவம் எனக்கு தெரியுது அப்படின்னானே. அப்புறம் என்ன பயப்படாதவா வீட்டுக்குள்ளே போகலாம். ஏன்டனை பார்த்துட்டே இருக்கா. ஏன்டன் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னே. சரின்னு சொல்லிட்டு ஏன்டனத்துக்கிட்டே உள்ளே வரான். நீங்கள் பின்னாடியே வரீங்க. அப்படியே இப்போ நீங்கள் தெரியுறீங்க வந்து திரும்பி பார்க்குறான். நீங்கள் வரீங்களா வரலையான்னு. அவனுக்கு பயமாக இருக்குது. அந்த பயத்தோடையே போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டான். இப்போ வந்து இப்படி சோஃபாவில் உட்காந்துருக்கா. நீங்கள் ஆப்போசிட்டில் அந்த டேபிளில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஏன்டன் உட்காந்துருக்கான். 2 பேரும் ஒரே மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. லைட்டாக பயமாக இருந்தாலும் பேர் என்ன? நான் வயன் அப்படின்னா உங்களை பார்த்துட்டு கேஷுவலாக தான் பேசுகிறேன். பட் எனக்கு அப்படின்னா நீ பயப்பட ஒன்றும் இல்லை சரியா? நான் ஆர்மி தான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னா ஒன்று ஆர்மியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னானே. அப்போ நீ இறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு இல்லையே அப்படிங்கிறீங்க. அப்புறம் அப்படிங்கிறான். சொல்கிறேன் இப்போ நீ பேசு. எனக்கு நீ பேசுறது கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நான் நிறையா பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை பார்த்தா நிறைய பேசணுன்னு ஆசை தெரியுமா? நான் எப்போவுமே உன்னை ஃபோட்டோஸில் வீடியோஸில் அப்படி சொல்லி பார்ப்பேன்னா அதே என் ஃபோனில் வால்பேப்பரில் எங்கள் வீட்டில் ரூமில் எல்லா இடத்துலையும் நீ தான் இருப்பேன். எனக்கு உன்னை பார்க்க அவ்வளோ பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து இதுதான் உன்னை பார்க்குற சான்ஸுன்னு தோணுச்சு. அதான் டேரெக்டாக இங்கே வந்துட்டேன் தெரியுமா? எனக்கு வந்து பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடன்னு பேசுகிறீங்க. உங்களை பார்த்துட்டு ஒரு ஆன்மாக்கு கூட நம்மளை பார்க்கணுன்னு தோணுமா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது உங்களை பார்த்துட்டு. அப்போ நீ இறந்து போகலையானோ? என் உடல் இன்னும் உயிரோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தானே என்னால் உங்ககிட்ட இருக்க முடியுது. இல்லாட்டி இருந்தாலும் நான் அப்பயே அழிஞ்சு போயிருப்பேன். பட் எனக்கு எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அது வரைக்கும் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் எனக்கு இன்னும் 6 பேத்தையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு காட்ரியா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களை பார்த்துட்டு காட்ரியாவா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு இன்னும் உனக்கு என் மேலே நம்பிக்கை வரலையா இல்லை பயமாக இருக்கா அப்படி கேட்டேன்னு அது நம்பிக்கை வரல பயமாக இருக்குது. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். இப்போ நீ ஹியூமனாக உட்காந்துருக்க. இப்படி நான் முன்னாடி வந்து பேய உட்காந்தா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னே. பேயான்னு சொல்லாதே அப்படின்னு. சரி ஏன்னா வந்து உட்காந்தா உனக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும், நர்வஸாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். நீ சொல்கிறது கரெக்டு தான். உனக்கு அப்போ அப்படி தான் இருக்கா அப்படின்னு இவங்களை பார்த்துட்டு அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தப்ப பயமாக இருந்துச்சு. நீ நல்லா பேசுகிற எனக்கு, அதனால் உன்னை பார்க்குறப்ப பயமாக இல்லை அப்படின்னு. ஆனால் லைட்டாக நீ திக்கிற அப்படின்னு சிரிச்சிட்டு சரி திக்கலை நல்லா பேசுகிறேன் அப்படின்னு. சரி உனக்கு டைம் ஆகிடுச்சு, உனக்கு பசிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ தான் பார்க்குறான் நைட் ஆகிடுச்சுல. உங்களை பார்த்துட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்கிறா. குக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இந்த சைடு நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ எனக்கு நேற்று இந்த மாதிரி நிற்கிற ஃபீல் கொடுத்தேன் நீ தானா அப்படின்னு. நானா சும்மா நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களை பார்த்து எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பேசலாமே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதை லைட்டாக கிண்டிகிட்டே உங்களை பார்த்துட்டு நீ நேற்று என் கண்ணுக்கு தெரியல இன்றைக்கே தெரியுற. நான் உன் கண்ணுக்கு தெரியணும்னு நான் ஆசைப்பட்டா நான் தெரியலாம். நான் பேசுகிறது உன்னை கேட்கணுன்னு ஆசைப்பட்டா நான் அப்படியும் செய்யலாம். அதை யூஸ் பண்ணி தான் உன்கிட்ட பேசிகிட்ருக்கேன், நான் பார்த்துட்ருக்கேன்.
ஓ! அப்போ புதுசா யாராச்சும் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா, நீ இருக்கிறது தெரியுமா? ம்ஹ்ம். இப்படி சொல்றீங்க. இவங்கள பார்த்து தெரியாதா? ம்ஹ்ம். அது வந்து நான் அவங்களுக்கு தெரியும்னு நான் மனசு வச்சா தான் தெரிவேனே தவிர, அப்படி மனசு வைக்கலன்னா தெரிய மாட்டேன். எனக்கு யாருக்கும் தெரிய வேணாம். உனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு லைட்டா சிரிச்சுட்டு, சரி, சரி அப்படி சொல்லிட்டு அவன் குக் பண்ணிட்டு வந்து, சாப்பிடுறியா? அப்படின்னு கேட்குறான். நீங்க அப்படியே கன்ஃப்யூஸ்டா பார்க்குறீங்க. ஏன்ட்ட வீய பார்த்துட்டு, எனக்கு பசிக்குது அப்படின்னு. இத மறந்துட்டேன் பாரு அப்படி சொல்லிட்டு ஏன்ட்ட தூக்கி அந்த டேபிள்ல உட்கார வைக்கிறான். நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்ட்ட வீய பார்த்துட்டு, என்னாச்சு? அப்படின்னு. நீ எப்படி பேசுற? அப்படின்னோடனே, அது என்னோட டெக்னிக் அப்படின்னோடனே, ஓ! அப்படி சொல்லிட்டு தேங்க்யூ அப்படி சொல்கிறான். நீங்கள் ஏன் அப்படின்னோடனே, எனக்கு ஏன்டன் பேசுகிறத கேட்கணுன்னு ரொம்ப ஆசை தெரியுமா? ஃபைனலி நான் ஏன்டன் பேசுகிறத கேட்குறேன். அப்படி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ அயன் அப்படி சொல்கிறா. நீங்கள் வீயை பார்த்துட்டு, உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். இது ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு சிரிச்சுட்டு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். வேணாமே எப்படி தனியாளாக வேற ஆளாக ஃபீல் பண்ணுறேன். சரி விடு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நீங்களே சிரிக்கிறீங்க. அப்புறமா வந்து ஆண்டனுக்கு சாப்பாடு போட்டு உட்காந்துருக்கா. வீக்கு வந்து ஃபோன் வருது. அவன் பார்க்குறான். ஆரம் தான் கால் பண்ணுறான். ஆரம் ஹயாங் அப்படின்னா சரி அட்டன் பண்ணி பேச. எப்படி என்ன அப்படிங்கும்போது ஸ்பீக்கரில் போடுற எனக்கு ஆரம் வாய்ஸ் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸ்பீக்கரில் போட்டான். சொல்லுங்கள் ஹயாங். இன்னும் ஒரு 2 வீக்ஸில் கான்சர்ட் இருக்குது ஞாபகம் இருக்கா? இருக்குது ஹயாங். சீக்கிரமாக இங்கே வரப்பாரு. போதும் வீட்டில் இருந்த போதும் சீக்கிரமாவா வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்ல. ஓகே ஹயாங் வரேன் அப்படின்னா. சரி நீ வரப்போ எப்படி ஆண்டனுக்கு கூப்பிட்டு வரியா என்ன அப்படின்னா. ஏன் ஹயாங்? இல்லைடா ரூமில் இந்த மாதிரி கேட்குறாங்க. இத்தனை பேருக்கு ரூம் புக் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. 7 பேருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி டாகையும் கூப்பிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு ஃபெசிலிட்டிலாம் நாங்கள் பண்ணி வச்சுக்கிறோன்னு சொன்னாங்க. ஜேகேட்ட கேட்டேன் பேங்கை கூப்பிட்டு வரேன்ட்டா. நீ என்ன சொல்கிற? நானும் கூப்பிட்டு வரேன் ஹயாங் அப்படின்னோடனே. சரி ஏன்டனுக்கு எப்படி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். நீ ஃபுட்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வர வேணாம். நீ சும்மா ஏன்டனை மட்டும் கூப்பிட்டு வா போதும் அப்படின்னோடனே. சரி ஹயாங். உனக்கும் சரியாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுடா ட்ரெஸ் எல்லாம். போன தடவை மாதிரி வந்து சொதப்பினா பிச்சு போடுவேன். ஓகே ஹயாங் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு. ஆமாம் ஹயாங் இப்போ தான் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு. சரி சாப்பிட்டு தூங்கு சீக்கிரமாக தூங்குன்னு 2 நாளில் வரமா இருக்கும். 2 நாள் மட்டும் கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோ அப்படின்னு. சரி ஹயாங் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எழுதிட்டியாடா? எழுதிட்டே இருக்கேன் ஹயாங் இப்போ தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. சரி கொஞ்சம் நியூவாக ட்ரை பண்ண கொஞ்சம் நியூ ஸ்டோரி மாதிரி கொண்டு வா. எப்போதுமே வந்துட்டு ஒரு நார்மலாகவே போயிட்டுருக்க மாதிரி கொஞ்சம் நியூவாக ட்ரை பண்ணி நியூவாக பாட்டு எழுது அப்படின்னு. சரி ஹயாங் அப்படி சொல்லிட்டு அவனை ஃபோனை வச்சுட்டான். அவனை பார்த்துட்டு என்ன அப்படின்னு. ஆரம் நல்லா பேசுகிறாரு. ஆரம் நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போய் ரூமில் படுத்துட்டான். வந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. தூங்கலையா நீ? எனக்கு தூக்கம் வராது. அப்புறம் எதுக்கு நேற்று பெட்டில் படுத்தேன்? நீங்கள் பார்த்துட்டு அப்போ உனக்கு ஃபீல் ஆச்சா அப்படின்னு கேட்குறீங்க. பெட்டு அமுங்கின மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓ நான் நீ படுத்தியேன்னு சொல்லி படுத்தேன். இந்த ஏன்டன் பையன் தான் படுக்கவே விடலை அப்படின்னே. சரி படு எப்படி சொல்கிறேன். நீங்கள் பக்கத்தில் படுத்துறீங்க இந்த சைடு ஏன்டனை படுத்துட்டு சொல்லி ஏன்டன் அப்படின்னே. நீ அவளே பார்க்குற மாதிரி இருக்கு. நீ என்னையும் பார்க்கணும் அப்படின்னே. என்ன ஏன்டன் இப்படி சொல்கிறேன்? நீ இல்லாமல் எப்படி என் தங்கம் அப்படி சொல்லிட்டு ஏன்டனுக்கு கிஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்களே ஏன்டனை கிஸ் பண்ணுறீங்க. ஏன்டன் சிரிச்சிட்டே வந்துட்டு உங்களையும் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் முடியல. ஏன்டன் உங்களை பார்த்துட்டு என்னால் உன்னை கிஸ் பண்ண முடியாது அப்படின்னு. சரி 1 செகண்ட் அப்படி சொல்லிட்டு திரும்பி சடக்க போகிறீங்க. இப்போ ஏன்டன் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ண முடியுது. ஏன்டன் சிரிக்கிறான். நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்குறீங்க. சிரிச்சிட்டு அப்போ இப்போ என்னாலே உன்னை ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு. நீ ஹியூமன் உன்னால் ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு. சரி நீ படுத்துக்கோ அப்படின்னு நீங்களும் படுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஏன்டனை பக்கத்தில் படிக்க வச்சு அப்படியே தலையை தடவிட்டு அவன் சாங் எழுத ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் நிறைய எழுதுறான். அவனுக்கு எழுதலாம் வந்துட்டு இப்போ நடந்ததெல்லாம் எழுதணுங்கிற ஆசை தான் வருதே தவிர இன்னும் அவரை ட்ரை பண்ண சொல்லிட்டாங்களா எதுக்கு நார்மல் எழுதிட்டுன்னு சொல்லிட்டு அவன் இதை எப்படி எழுதுறான் அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிச்சு எழுதுறான். அப்படியே அவனுக்கு சொதப்புது. அவன் கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிச்சு பார்க்கும்போதே மணி 11 ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா பசிக்குது எப்படி சொல்லிட்டு அவன் கிச்சனில் வந்து பார்க்குறான். ஒரு சாப்பாடுமே இல்லை. இப்போ செஞ்சாலும் எப்படி 12 மணி ஆயிரும். ஒரு மணி நேரமாக ஆயிரும். ஐயோ ஆஃப்டர்நூன் சாப்பாடு டைமே வந்துடும். அதுக்குள்ளே வயிறு வா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு காயெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு. குக் பண்ண போகிறவன் அப்படி சொல்லிட்டு அவன் காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கா. நீங்கள் ஒன்று எப்படி கட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இப்போ ஸ்டார் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் கட் பண்ணி சாப்பிட்லாம் தோணுது. பட் பசிக்குது டைமும் இல்லை. அப்படி சொல்லிட்டு அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு சரி நார்மலாகவே கட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வைக்கிறான். கத்தி வந்துட்டு கையை வைக்காமலே அசையுது. உங்களை பார்த்துட்ருக்கா. நீ பார்த்துட்டு கையை எடுத்துக்கோ அப்படின்னு கையை எடுத்துட்டா. நீங்கள் அப்படியே அந்த டேபிளில் திருப்பி உங்கள் சைடு வர மாதிரி பண்ணுறீங்க. பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த ஷேப்பாக கட் பண்ணுறீங்க. ஹார்டினில் அதுக்கப்புறம் ஸ்டாரில் நிலா மாதிரி அந்த மாதிரி நிறைய டிசைன் கட் பண்ணுறீங்க. பார்த்துட்டு இப்படி ஹாப்பியாக சிரிக்கிறான். நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பார்த்துட்டு டன்னா அப்படிங்கிறீங்க.
டபுள் டன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சரி குக் பண்ண போகலாம் அப்படி சொல்லிட்டு வீ வந்துட்டு அங்கே போகிறா. நீங்கள் நிசாலில் சொல்லி இப்போ நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு. நீ அப்படி இப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்படி கேஸ் ஆன் பண்ண சிக்னல் காட்டுறீங்க, கேஸ் ஆன் ஆகுது. அப்படியே வீ சொல்லிகிட்டே இருக்கா. நீங்கள் மூவ் பண்ணி நீங்களா அப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வேகமாக குக் ஆகிட்டுருக்கு. வீ பார்த்துட்ருக்கா. அப்படியே மாவெல்லாம் வேறு பறக்க வச்சு அந்த இதில் கொண்டு வந்து போடுறீங்க. வீ சிரிச்சுட்டே ஃபர்ஸ்ட் டைம் மாவு பறந்து பார்க்குறேன். நீ வேணால் பறக்குற அப்படின்னு. ஐயோ நோ தேங்க்ஸ் இதே பறக்கவே போதும் அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு திங்ஸையும் நீங்கள் பறக்க வச்சு அப்படிலாம் கட் பண்ணுறீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு கேரட் அப்படியே மேலே பறக்க விட்டு அப்படியே பறக்கிற ஸ்டேஜ்லேயே கட் பண்ணுறீங்களா. அப்படியே அந்த ஷேப்லாம் வேறு பறக்குது. வீ பார்த்துட்டு ஸ்டார் இங்கே வை, நிலவை இங்கே வை, ஒயின் எங்கே பாரு இங்கே ஃப்ளவர்ஸ் வை அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா. வீ சொல்கிற இடத்துலலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கீங்க. வீ அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். நீங்கள் வீ பார்த்துட்டு வீ ஒரு நிமிஷம் இருறேன் அப்படின்னு வீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு காயெல்லாம் திருப்பி டிசைனாக கட் பண்ணிகிட்ருக்கீங்க. வீ என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படியே காய் பறக்குது. பறந்து பார்த்தா வீயும் ஏன்ட்டனு ஒன்றா நிற்கிற மாதிரி ஒரு பிக்கு மாதிரி வருது. வீ அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒயின் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ண வரான். பட் உங்களை இங்கிட்ட ஹக் பண்ணி அங்கிட்டு போயிட்டான். வீ சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்டு சாரி ஏதோ எமோஷ்னலாக வந்துட்டேன், பட் செம்மையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வீ அதை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. பட் இன்னும் அந்த இது மட்டும் அங்கேயே இருக்குது. நீங்கள் வீயை பார்த்துட்டு இருக்கீங்க. வீ அதை பார்த்துட்டு போதும் அதை கீழே இறக்கிற அப்படின்னு வீ அதை இறக்க சொல்லணும்னு நீங்கள் இறக்கிட்டு அதை என்னமோ டக்குன்னு அப்படி ஒரு பிளேட் மாதிரி வருது. பிளேட்டில் பார்த்தா அது ஃபுட்டாக மாறிடுச்சு. வீ உங்களை பார்த்துட்டு எப்பட்றா அப்படிங்கிறா. நீங்கள் வீ இது இட்ஸ் அ மேஜிக் பாஸ் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு வீக்கு வைக்கிறீங்க. அங்கே தட்டப்படாலாம் விருந்த மாதிரி இருக்குது. வீ உங்களை பார்த்துட்டு ஒருத்தருக்கு தான் சமைக்கிறோம் நம்ம பிளான் போட்டோம், பட் இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு வீ ஒன்று ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீயை பார்த்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உடனே இங்கே ஜேகேவும் ஜிமின் தான் ஞாபகம் வராங்க. சரி அவங்க 2 பேர்த்தையும் கால் பண்ணி வர சொல்கிறேன், அவங்க சாப்பிட்லாம், 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு. சரி எப்படி சொல்லிட்டு நீங்கள் வீயை பார்த்துட்டு உனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன் அப்புறம் அவனுங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வீ உட்காந்து கால் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேருமே வரேன்ட்டாங்க. அப்படியே எக்ஸ்ட்ரா இன்னொரு பர்சனையும் சேர்த்து வர சொல்லிட்டான். நீங்கள் வீயை பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிட்டு போன வேகத்தில் மில்க் ஷேக் கூட வரீங்க. வீ பார்த்துட்டு இப்படி சட்டன் மில்க் ஷேக் அதெல்லாம் அப்படி தான்ப்பா இந்த குடி அப்படின்னு வீ அதை கொஞ்சம் மட்டும் குடிச்சிட்டு போதும் அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றத பார்க்கவே ஆசையாக இருக்குது, வயிற்றுல கேப் வேணும் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் வந்துட்டாங்க. பார்த்தா கூட சுகா தான் வந்திருப்பான். நீங்கள் வேகமாக சுகா கிட்ட போகிறீங்க. வீ என்ன பண்ணுறா இவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். சுகாக்கு பட் நீ இருக்கிறதுனால தெரியல. சுகா பாட்டுக்கு தான் உள்ள வரான். நீங்கள் சுகா பார்த்துட்டு வா செம்மையாக இருக்கான்ல, ஐயோ வீடியோவில் பார்த்த மாதிரியே இருக்கான், சிரிச்சு அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகா ஊற்று அப்படியே சுகா மூஞ்சி முன்னாலாம் போய் பார்த்துட்ருக்கேன். வீ என்னதான் இப்போ பண்ணுறா, என்ன நினச்சிட்டு இவ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் போய் ஜங்குக்கே அப்படி தான் பார்க்குறீங்க, ஜிமினியும் அப்படி தான் பார்க்குறீங்க. வந்து உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் ஜிமின் லேப்பில் உட்கார ட்ரை பண்ணுறீங்க. வீ எப்படியும் உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் வீயை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு இங்கே வா அப்படி சொல்லி சிக்னல் காட்டுறான். என்னடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஒன்றும் இல்லை ஜிமின் உட்காரு அப்படி சொல்லிட்டு வீலத்துக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்துட்டு குடுக்குன்னு வந்து இப்படி வீ மடிக்கிட்டே இப்படி தலையை வச்சு கீழே உட்காந்துருக்கேன். வீ உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படி கேட்குறான். அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சரிக்கிறீங்க. விட்டான் லேப்பில் உட்காந்துருப்பேன் தானே, எனக்கு ஆசை ஒன்று கொளுத்த போகிறேன் இப்படி. சரி வீடு அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஜிமின் அப்படியே பார்த்துட்டு யார்கிட்ட பேசுகிறேன். யார்கிட்ட பேசல சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுகா உன் வீடு எனக்கு ஏதோ லைட்டாக வியர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு. என்ன ஹயாங் வியர்டாக ஃபீல் ஆகுது, நீ இவ்வளோ நல்லா குக் பண்ண மாட்டியே, எனக்கு அதுவே வியர்டாக ஃபீல் ஆகுது எப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். அப்படின்னானே நீங்கள் சரியான சோம்பேறி ஹயாங், இவ்வளோலாம் கட் பண்ண மாட்டேங்க, அது இப்படி ஷேப்பாகலாம் சான்ஸ் இல்லை எப்படி சொல்லிட்டு அந்த ஹார்ட்டை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கான். சாப்பிடுங்கடா அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி சும்மா தானே இருப்போம் வாங்க மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு படம் போட்டு உட்காந்துருக்காங்க. அது ஒரு கோஸ்ட் மூவி தான். நீங்கள் வந்து வீ பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, பட் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. வீ உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு. எனக்கு கோஸ்ட்டுனா பயம். நீங்கள் வீயை பார்த்துட்டு சொல்கிறீங்க. வீ உங்களை பார்த்துட்டு நீ என்னவா அப்படின்னு. நான் ஹியூமன் அப்படிங்கிறீங்க. வீ உங்களை பார்த்துட்டு நீ கோஸ்ட்டு தான் வேணும் அப்படிங்கிறான். நான் வந்து பாதி கோஸ்ட்டு பாதி ஹியூமன், நீ இப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் படம் பார்த்துட்ருக்கீங்க. சுகா வந்துட்டு அப்படி கேஷுவலாக பார்த்துட்ருக்கா. நீங்கள் சுகா பார்த்துட்டு வீயை பார்த்துட்டு வீ அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறேன். சுகா ஹயாங் பயப்படவே மாட்டாரா அப்படிங்கிறான். சரி ஹயாங்லாம் வேணாம், எனக்கு வந்து சுகா க்ரஷ்ப்பா, சுகா பயப்பட மாட்டாரா. வீ உங்களை பார்த்துட்டு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கலாம். பாரு எனக்கு ரியாக்ட் பண்ணேன். வீ சொல்லு சுகா பயப்பட மாட்டாரா அப்படிங்கிறீங்க. வீ உங்களை பார்க்கவே மாட்டேங்கிறான். இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு வீ முன்னாடி வந்துட்டு ஜங்குக்கு பயப்பட மாட்டானா. வீ ரெஸ்பான்ஸே இல்லை. வீ நான் வந்துட்டு ஒன்று சொல்லவா அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். வீ எனக்கு ஜங்குக்கு பயாஸ் அப்படியே வீ வந்துட்டு லைட்டாக முறைக்கிறான். பார்த்தியா எனக்கு கேட்குதுன்னு அப்படின்னு ரியாக்ஷனே இல்லை. நான் உங்கள் கண்ணுக்கு தெரியுற மாதிரி தான் நான் இருக்கேன், பட் உனக்கு ஏன் தெரியலையா, நீ என்ன ரியாக்ட் பண்ண மாட்டேன். என்ன பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீடு சுற்றி வந்து கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. எப்படி ரெஸ்பான்ஸே இல்லாத மாதிரி இருக்கான். நீங்கள் வந்து இப்படி யதார்த்தமாக வந்துட்டு இப்படி போகும்போது இடிச்சிட்டிங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜிமின் வீ என்னடா இடிக்கிற எருமை மாடு அப்படிங்கும்போது நான் இடிக்கலை அப்படிங்கும்போது
நீங்கள் அப்படியே வியை பார்க்குறீங்க. உங்களை பார்க்குறா. நீங்கள் வேகமா போயிட்டு தலையிலே கொட்டிட்டீங்க. என்ன பண்ணுற அப்படிங்கும்போது, ஓ ஜிவி நான் எதுக்குடா கொட்டினேன் அப்படின்னு கேட்கும்போது, என்ன இவங்கெல்லாம் மட்டும் நம்மளால் தொட முடியுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போய் சுகாவை கிள்றீங்க. சுகா ஜங்குக் நான் எதுக்குடா கிள்ற அப்படி சொல்லிட்டு நீங்கள் தொடையிலே வேறு கிளிப்பீங்க. அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். என்ன இவங்களெல்லாம் இவளால் தொட முடியுது அப்படி சொல்லிட்டு வீக்கு மரண ஷாக்காக இருக்குது. ஏன்ட்டுன்னு அப்படி தான் அப்படி சொல்லிட்டு ஷாக் ஃபேஸில் பார்த்துட்ருக்கு. இந்த எபிசோடு இதோட முடிவு. இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 2 பார்ட் தான் இந்த சீரிஸ் குட்டி சீரிஸ் தான் முடிஞ்சிடும். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் நிறைய அப்டேட்ஸ் வருவேன். நான் நெக்ஸ்ட்டு என்னென்ன இந்த சேனலில் என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறது அங்கே மட்டும் தான் நான் சொல்லுவேன். அப்படிங்கிறப்ப ஸோ மறக்காமல் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன்னு தெரியும். லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு ரெஃபர் ஆகும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். செகண்ட் சேனல் BL சேனல். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ.